Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சி முதலமைச்சர் விஜய் தன்னுடைய கேம்ப் ஆஃபீஸிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற வளாகத்துக்கு கிளம்பக்கூடிய காட்சி இன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முக்கிய நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது. இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான வாழ்த்து செய்தி வந்திருக்கிறது. அந்நிய நாட்டிலிருந்து வந்திருக்கிறது, மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறது. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வாழ்த்த பதிவே செய்திருக்கிறார். I warmly congratulate my friend Vijay on being elected Chief Minister of Tamil Nadu என்று கூறியிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை தன்னுடைய நண்பர் என விழித்திருக்கிறார் மலேசிய அரசாங்கத்துடைய பிரதமர். பல ஆண்டுகளுக்கு for many years his adoring fans watched him defeat corrupt politicians and assorted villains within 3 hours. Usually after a short interval, the people of Tamil Nadu have now entrusted Vijay with a responsibility far greater than any role performed on screen. ஒரு விரல் புரட்சி, the one finger revolution is now on the cusp of creating history. திரையில வில்லன்களை 3 மணி நேரத்தில் அவரை வீழ்த்தி பார்த்துருப்போம். அதுபோல் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஊழல்வாதிகளை அவர் வீழ்த்த பார்த்துருக்கிறோம். ஒரு விரல் புரட்சி அவர் செய்திருக்கிறார். ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு ஆழமான கலாச்சார உறவுகள் இருக்கிறது. மக்களுக்கும் இடையே, மலேசிய மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆழமான தொப்புள் கொடி பந்தம் என்பது இருக்கிறது. உங்களோடு இனி வரக்கூடிய ஆண்டுகளில் பணியாற்ற நான் எதிர்நோக்குகின்றேன் என்று ஒரு அன்பான வாழ்த்து செய்தியை மலேசியாவுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். நம்ம தொலைக்காட்சிக்கெல்லாம் கூட அன்வர் இப்ராஹிம் பேட்டி கொடுத்த போது தமிழ் சினிமா மீது, தமிழ்நாட்டு அரசியல் மீது, இந்திய அரசியல் மீது ஆழமான புரிதல் கொண்டவர். ரஜினிகாந்துடைய தீவிர ரசிகர். அவர் மாதிரி ஸ்டைல் செஞ்சு காட்டுவார், எம்ஜிஆர் மிமிக் செஞ்சு காட்டுவார். பிரதமர் நரேந்திர மோடி கூட மலேசியா சென்றிருந்த போது அதை ஸ்லாகித்து கூறினார். திரு அன்வர் இப்ராஹிம் அவர்களோடு உரையாடுறதுக்கு நிறைய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டு அரசியலை அவ்வளவு ஆழமாகவும் நுணுக்கமாகவும் அறிந்து வைத்திருப்பவர் அப்படின்னு நான் பேஸ்ட் ஆன் மை ஓன் பர்சனல் கான்வர்சேஷன்ஸ் நான் உணர்றேன். திரு அன்வர் இப்ராஹிம் அவர்கள் திரு விஜய் அவர்களை, தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சரை நண்பர் என விழித்து நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு விரல் புரட்சி என்று வர்ணித்து அவர் வில்லன்களை திரையில வீழ்த்தியது போல ஊழல்வாதிகளை வீழ்த்தியிருக்கிறார் அப்படின்னு புகழாரம் சூட்டியிருக்கிறார். மலேசியாவுக்கும் தமிழர்களுக்கும் ஆழமான உறவு இருக்கிறது. மலேசியாவில் கிட்டத்தட்ட 7-8% தமிழர்கள் இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த பந்தத்தை எல்லாம் குறிப்பிட்டு ஆழமான கலாச்சார உறவுகள் தொடரணும், உங்களோடு பணியாற்ற நான் ஒத்துழைத்து பணியாற்ற விழைகின்றேன் என்று மலேசிய அரசாங்கத்துடைய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வாழ்த்து செய்தியை வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே பல நாடுகளுடைய தலைவர்கள், முன்னணி ஸ்டேட்ஸ்மேன் என பலரும் வாழ்த்த செய்தியை நம்ம பார்க்கின்றோம். சில நாட்களுக்கு முன்பாக இலங்கையுடைய அதிபர் அனுரகுமார திஸ்ஸநாயக்கா வாழ்த்து செய்தியை வழங்கியிருந்தார். இட் இஸ் நாட் அ யூஷுவல் மொமெண்ட். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது இன்னொரு நாடுகளுடைய தலைவர்கள் வாழ்த்துவது அப்படிங்கிறது மரபல்ல. பிகாஸ் தே டீல் வித் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். தேசிய அளவில் அரசாங்கத்தோடு தான் அவங்க டீல் பண்ணுவாங்க. தேசிய அளவில் புதிய பிரதமரோ புதிய மாற்றமோ வரும்பொழுது தான் வெளிநாட்டு தலைவர்கள் வாழ்த்து சொல்வது மரபு. ஆனால் இந்த முறை அந்நிய நாடுகளில் இருந்தும் கூட முதலமைச்சருக்கு வாழ்த்து செய்தி, குறிப்பாக தமிழ் டயஸ்போரா இருக்கக்கூடிய நாடுகளிலிருந்து வாழ்த்து செய்தி வரதையும் நம்ம குறிப்பிட்டு பார்க்கிறோம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.